Hi, I am Sofik from SRT Study Circle Group. இன்னைக்கு நம்ம PGTRB Computer Instructor Grade 1 Unit 10 Communication and Network Conceptsல Network Devices Ethernet Card அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, Ethernet Card and Port. Ethernet Card is a Network Interface Card. NIC உடைய விரிவாக்கம் கேட்பாங்க. Network Interface Card. Ethernet Card is a Network Interface Card that allows computers to connect and transmit data to the devices on the network. Ethernet card is a network interface card, அதாவது NIC, that allows computers to connect and transmit data to the devices on the network. நெட்வொர்க்கில் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் இந்த ஈத்தர்நெட் கார்டு யூஸ் ஆகுது. ஒரு முறை ரெண்டு முறை படிச்சுக்கோங்க. allows computers to connect and transmit data to the devices on the network. It may be an expansion card or built-in type. So expansion card ஆகவும் இருக்கலாம், அல்ல அதிலேயே built-in type ஆகவும் இருக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர்லேயே built-in type ஆக கூட இருக்கலாம். Expansion card is a separate circuit board, also called as PCI Ethernet card, which is inserted into PCI slot on motherboard of a computer. Expansion card is a separate circuit board, also called as PCI Ethernet card, which is inserted into PCI slot on motherboard of a computer. So expansion card வந்து PCI ஈத்தர்நெட் கார்டாக செப்பரேட் சர்க்யூட் போர்டாக இருக்கும். இது எங்கே இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா மதர் போர்டில் இருக்கக்கூடிய PCI ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கம்ப்யூட்டர் உள்ளே இருக்கக்கூடிய மதர் போர்டில் PCI ஸ்லாட்டில் இந்த PCI எக்ஸ்பேன்ஷன் கார்டு ஈத்தர்நெட் கார்டை இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. Nowadays, most of the computers come with built-in Ethernet cards which resides on motherboard. இப்போது பெரும்பாலும் வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே built-in Ethernet cards தான் வருது, மதர் போர்டோடு சேர்ந்து வருது. Wireless Ethernet card are also available, which uses radio waves to transmit data. Wireless Ethernet cardsம் இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரேடியோ வேவ்ஸ் மூலிமா டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. Ethernet port is an opening which is a port of an Ethernet card. Ethernet port is an opening. பாருங்க, Ethernet port இதுதான், இது Ethernet port. Ethernet port is an opening which is a part of an Ethernet card. So Ethernet கார்டுனுடைய ஒரு பார்ட்டு தான் Ethernet port. இது ஓப்பனில் இருக்கும். Ethernet கார்டுனுடைய ஒரு பார்ட்டு தான் Ethernet port. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Ethernet கார்டுனா என்ன, Ethernet portனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. Ethernet port is an opening which is a part of an Ethernet card. It accepts RJ45. It accepts RJ45. பாருங்க, RJ45 இதுதான், RJ45 கனெக்டர் வித் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ ஈத்தர்நெட் கேபிளோட RJ45 கனெக்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as RJ45 ஜாக். RJ45 ஜாக் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், ரூட்டர்ஸ், சுவிட்சஸ், ஹப்ஸ் அண்டு மோடம்ஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா லேப்டாப், ரூட்டர், சுவிட்சஸ், ஹப்பு எல்லாத்துலேயுமே இந்த ஈத்தர்நெட் போர்ட்டு வருது. ஈத்தர்நெட் போர்ட் எல்லாத்துலேயுமே இப்போ இருக்குது. We can see an Ethernet port on the back side of a computer or a laptop. It connects Ethernet cable with the Ethernet card mounted on motherboard. It connects Ethernet cable with the Ethernet card mounted on motherboard. ஸோ மதர்போர்டில் இருக்கக்கூடிய ஈத்தர்நெட் கார்டோட ஈத்தர்நெட் கேபிளையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஈத்தர்நெட் போர்ட்டினுடைய வேலை. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈத்தர்நெட் கேபிள் ஈத்தர்நெட் போர்ட்டோடு கனெக்ட் ஆகுது. ஈத்தர்நெட் போர்ட் என்ன பண்ணுன்னா ஈத்தர்நெட் கேபிளையும் மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஈத்தர்நெட் கார்டையும் கனெக்ட் பண்ணுது. ஈத்தர்நெட் போர்ட்டு, ஈத்தர்நெட் போர்ட்டை RJ45 ஜாக் அப்படின்னு சொல்லலாம். ஈத்தர்நெட் போர்ட்டை RJ45 ஜாக் அப்படின்னு சொல்லலாம். These days, most of the computers and laptops have a built-in Ethernet port for connecting the device to a wired network. So பெரும்பான்மையான கம்ப்யூட்டரில் built-in-ஆகவே வந்துடுது Ethernet port.
Some of them not having an Ethernet port use an Ethernet dongles to form a network with other devices. So Ethernet donglesum இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்க நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்காக. Ethernet dongles. Devices or computer which use Wi-Fi only for networking eliminates both the cable and its ports. Devices or computer which use Wi-Fi only for networking eliminates both the cable and its ports. So Wi-Fi வந்த பின்னாடி இந்த கேபிள் போர்ட் எல்லாமே எலிமினேட் பண்ணிடுச்சு Wi-Fi. Once you inject the plug into the port, the two LED lights will glow in the computer. One is green and another one is orange. ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண உடனே ப்ளக் பண்ண உடனே இந்த போர்ட்டு என்ன ஆகிடும்னா போர்ட்டில் 2 லைட் எரியும். ஒன்று க்ரீன் கலர், இன்னொன்று ஆரஞ்சு கலர். The orange light will start blinking which indicates that the internet is connected. இதை கனெக்ட் பண்ண உடனே இன்டர்நெட்டு மோடமோட சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இன்டர்நெட் கனெக்டில் இருந்தோம்னா இங்கே லைட் எரியும். என்ன கலர் லைட்டுனா ஆரஞ்சு கலர் லைட் எரியும். ஸோ இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மதர் போர்டு ஈத்தர்நெட் போர்ட் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. பில்டின் ஈத்தர்நெட் போர்டு இது. டிவைஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட் டெக்னாலஜி அப்படின்னா RJ45 802.3, அதாவது அக்கார்டிங் டு IEEE பிரகாரம் RJ45 802.3 அப்படின்னு சொல்லலாம் ஈத்தர்நெட் டெக்னாலஜி. RJ45 கனெக்டர் மேலாக இருந்தாக்க RJ45 ப்ளக்கு, ஈத்தர்நெட் கனெக்டர் 8P8C கனெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. RJ45 சாக்கெட் அப்படின்னா ஃபீமேல். RJ45 கனெக்டர்னா மேல், RJ45 சாக்கெட்னா ஃபீமேல். RJ45 ஜாக் ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. RJ45 கேபிள் அப்படின்னா ஈத்தர்நெட் கேபிள்னே சொல்கிறோம். இதுதான் இப்போ நியூ டெக்னாலஜி. இப்போ ஆல்டர்னேட் நேம் இதுதான் சொல்கிறாங்க. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஈத்தர்நெட் கேபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஈத்தர்நெட் கேபிள் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் நெட்வொர்க் கேபிள் மெயின்லி யூஸ்டு ஃபார் கனெக்டிங் த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிவைசஸ் அட் ஹோம் ஆர் ஆஃபீஸ். This cable connect wired devices within the local area network for sharing the resources and accessing internet. So LANல பெரும்பாலும் இந்த ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் ஆகுது. இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு, ரிசோர்ஸை ஷேர் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகுது. The crossover Ethernet cable is an example of the null modem cables. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The crossover Ethernet cable is an example of the null modem cables. Null modem cables example crossover Ethernet. This cable is used to join two PCs or two network devices of the same type. This cable is used to join two PCs or two networks. Two network யோ two computer and computer யோ ஒரே டைப்பாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை அல்லது நெட்வொர்க்கை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த கேபிள். திஸ் கேபிள் இஸ் த sophisticated Ethernet cable used to connect the internet to the system. This cable is the sophisticated Ethernet cable used to connect the internet to the system. இன்டர்நெட்டை சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. This cable works at a speed of 10 Gbps and more. ஸோ 10 Gbps அதுக்கு மேலேயும் கூட இது ஒர்க் ஆகுது. The Ethernet crossover cable is identical on both the ends. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் Ethernet cable. Nowadays routers are being connected through the crossover cables to provide wireless network from the local networks. ஸோ வயர்லெஸ்லையும் இப்போது கனெக்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் ஈத்தர்நெட் கேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஈத்தர்நெட் கேபிள் இப்படி தான் இருக்கும், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். ஜஸ்ட் லைக் த கிராஸ் ஓவர் கேபிள், RS232 கேபிள் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் இன்டர்கனெக்டிங் டூ கம்ப்யூட்டர்ஸ் வித்தவுட் மோடம். ஸோ மோடம் இல்லாமல் ரெண்டு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறது RS232 கேபிள் யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ நல் மோடம் கேபிள். RS232 என்னன்னு சொல்கிறோம், நல் மோடம் கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். Null modem cable என்னன்னு பாருங்க. A cable interconnecting two devices directly is known as a null modem cable. A cable interconnecting two devices directly, direct two device அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது பேர் null modem cable அப்படின்னு சொல்லிட்டு பேர், null modem cable. Ethernet cabling components என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். Computer networking is a group of interconnected computers or other devices for sharing the data and resource among them. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ன்றது டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறது தான் நமக்கே தெரியும். கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி கனெக்டட் ஆன் த நெட்வொர்க் வித் த ஹெல்ப் ஆஃப் வயர்டு மீடியா, அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், ஷீல்டட் ட்விஸ்ட் பேர், கோஆக்சியல் கேபிள்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஆர் வயர்லெஸ் மீடியா, இன்ஃப்ராரெட் ரே, ப்ளூடூத்து, வைஃபை எது மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். வயர் மூலியமாவோ வயர் இல்லாத மூலியமாவோ
ஸோ ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்காட்டு அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், கோஆக்சியல் கேபிள்ஸ், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஒயர்லெஸில் இன்ஃப்ராரெட், ப்ளூடூத், வைஃபை. Wireless networks enables more devices including mobile sharing their resource and internet connections remotely. But compared to wireless networks, wired networks maintain a faster internet speed and more secure. So wire மூலமா கனெக்ட் பண்ணுறது தான் செக்யூர், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Wired networks for larger area are more expensive. Wired networks are still used widely in the offices where need increased speed and செக்யூர் கனெக்ஷன்ஸ் ஆர் வெரி எசென்சியல். ஸோ ஒயர் யூஸ் பண்ணுறது பெரிய ஏரியாவிலலாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய பணம் செலவாகும். இருந்தால் கூட நிறைய ஆஃபீஸில் ஒயர்டு நெட்வொர்க் தான் இப்பயும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஏன்னா ஆஃபீஸு ஸ்பீடு செக்யூர் அதுக்கெல்லாம் காரணம். த கம்ப்யூட்டர்ஸ் வித் ஒயர்டு கனெக்ஷன் மஸ்ட் பி கான்ஃபிகர்ட் வித் ஈத்தர்நெட் கார்ட்ஸ். The computers with wired connection must be configured with Ethernet cards. Wired connection இருந்தால் ஈத்தர்நெட் கார்டோட கம்ப்யூட்டர் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கணும், ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The computers with wired connections must be configured with Ethernet cards. These cards enable the computers to have a connection with other devices by using Ethernet cable. கம்ப்யூட்டர் other device கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது Ethernet cable மூலிமா கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த Ethernet கார்டு யூஸ் ஆகுது. The switches and routers may be used to increase the number of systems to be interconnected. நிறைய கம்ப்யூட்டர் நிறைய சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறதுக்கு சுவிட்சஸும் ரூட்டர்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The Ethernet cable is the basic component of the local area network. Local area networkல Ethernet cable ரொம்ப முக்கியமானது. Here only one popular Ethernet wire is used, RJ45 Ethernet cable. ரொம்ப முக்கியம், RJ45 Ethernet cable. We shall be discussing the different components used inside the Ethernet cable. The components of the Ethernet cables are RJ45 connector, patch cable, அதாவது UTP cable, plastic covering, இதெல்லாம் இருக்குது. Components of Ethernet cable RJ45 connector, patch cable, அதாவது UTP cable, plastic covering, இதெல்லாம் இருக்குது. RJ45 connector is made up of plastic tubes connected at the both the ends. ஸோ ரெண்டு பக்கமும் plastic tubes-ஆல கனெக்ட் ஆகிருக்கும். With this connector, we will connect one end at the computer and the other end at the LAN port. ஒரு end கம்ப்யூட்டர்லையும் இன்னொரு end எங்கே நமக்கு தேவையோ, எந்த டிவைஸ் தேவையோ அந்த டிவைஸ்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். LAN port. The patch cable has 8 small wires inside. The plastic covering is used to provide protection to the wires. So 8 small wires இருக்கும் அதுக்குள்ள, கேபிளுக்குள்ள, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மேலே பிளாஸ்டிக் கவரிங் ப்ரொவைட் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. when it bends or get twisted while connecting to the system or to the LAN port. பெண்ட் ஆனாலையும் ஒன்றும் ஆகாது அந்த பிளாஸ்டிக் கவரிங் இருக்கிறதுனால. Ethernet cabling is the process of connecting the computers with other devices using Ethernet cables. So Ethernet cabling is the process of connecting the computers with other devices using Ethernet cables. Ethernet cable யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரையும் மற்ற டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் Ethernet cabling அப்படின்னு சொல்லிட்டு பேர். The 4 main components used in the Ethernet cabling components are, ஸோ 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது Ethernet cabling-ல. ஒன்று patch cable, அதாவது twisted pair, 2 RJ45 connector, 3 Ethernet port, 4 crimping tool. Patch cable, RJ45 connector, Ethernet ports, crimping tools. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவது நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.